25ல நடக்க போற குரூப் 4 தமிழ்ல வந்து 100க்கு 100 கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஸோ அது ரிலேட்டடா வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், அத பத்தின கன்டென்ட் சார்ந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ இருக்கு, கவர் ஆயிருக்குன்னு பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈவோ 3 நேத்து போட்டிருந்தோம். இன்னைக்கு ஈவோ 4. இதுல வந்து ஈவோ 3ல கேட்ட கொஸ்டின் 2, 3 கொஸ்டின் ஆப்ஷன் கூட மாறாம அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த திருக்குறள் சார்ந்து நிறைய கேட்டிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுலயுமே இருக்கு நிறையா. அதையும் தாண்டி ஔவையார் தொடர்பான கொஸ்டின் வந்து பாடல் வரி 2 கேட்டிருக்காங்க. அவரோட நூல்கள் வந்து கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கையில கேட்டிருக்காங்க. ஸோ ஔவையார் நூல் சிலபஸ்லயும் இருக்கிறாங்க. அப்போ அது போக பாரதிதாசன் கண்டென்ட் ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார பத்தி கேட்டிருக்காங்க. ஜியு போப்பை பத்தி கேட்டிருக்காங்க. ஜியு போப்லாம் பிறந்த டேட்டை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நான் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது என்ன மாடல்ல கேட்குறாங்க, வருஷம் கேட்குறாங்களா, நாட்கள் கேட்குறாங்களா, இல்லை அவர் எழுதின நூலை பத்தி கேட்குறாங்களா, அதெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டு தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வீரமாமுனிவரை பத்தி 2, 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவரோட அகரமுதலி சதுரகராதி அதை பத்தி கேட்டிருக்காங்க. தொன்னூல் விளக்கம் நூலை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நூல் தான் அதிகமா கேட்குறாங்க ஒருத்தவங்களுக்கு. ஆனா நமக்கு நூலாசிரியர் பேரை எடுத்துட்டாங்க. ஸோ ஆனா நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சிலபஸ் ரிலேட்டடா அவர் கவர் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க பார்த்துக்கணும். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாடல்ல கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா இந்த கொஸ்டின் பார்க்கவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ ஈவோ 4 அப்படிங்கிறது வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இதே தான் நான் சொல்லியிருக்கேன் குரூப் 3க்கும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் மாடலா இருக்கும். மற்றபடி நீங்க இப்போ ஈவோ 4 அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் குரூப் 4 மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம கவியரசு அப்படின்னாலே கண்ணதாசன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். கவியரசு கண்ணதாசன் படிச்சிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி குன்றக்குடி அடிகளார் அப்படிங்கிறவரால கவியரசு அப்படிங்கிற பட்டம் முடியரசனுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? பரம்புமலையில நடந்த விழா, பாராட்டு விழால கிடைச்சிருக்கும். குறுகினன் அப்படிங்கிறதுக்கு சரியான பிரித்தெழுதுதான். இதுவும் நமக்கு 2025 சிலபஸ்ல நமக்கு பிரித்தெழுதுக கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. குறுகு பிளஸ் என் பிளஸ் அன். இதுக்கு வந்து புணர்ச்செய்தி நீங்க ஓரளவு படிச்சிருக்கணும். அதை படிச்சாதான் நீங்க கரெக்டா போட முடியும். சிலது 2 பிரித்தெழுதுக வரும். 3 பிரித்தெழுதுக வரும்போதுல கொஞ்சம் மைண்டை நல்லா பார்த்து தான் போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா 20 கொஸ்டின் வந்து நெகட்டிவ் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க கொஸ்டினை ஃபுல்லா வாசிக்கணும்ல, அதுக்கு தான். அதுல 5 கொஸ்டினாவது நீங்க தவா விட மாட்டீங்களா? ஏன்னா ஈவோ 4 பொறுத்த வரைக்கும் குரூப் 4 லெவலுங்கிறப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவனுக்கு தேவையானதே ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. கொஸ்டினோட தரம் வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் நெகட்டிவ் கொஸ்டினாவே நிறைய வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி படிக்கணும். இது வந்து ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஒப்புரவு அப்படின்னா உதவுதல். சரிங்களா? அதான் பொருள். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, உதவாமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. மறவாமை, நாடாமை, இல்லாமை, அப்போ உதவாமை அப்படிங்கிறது தான் அதுக்கான எதிர்ச்சொல். அதை நீங்க நல்லா வாசிக்கணும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வாசிக்கிறீங்க, போடுறீங்க அப்படின்னா இதான் அனலைஸ். இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உள்ள அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓம உறுப்பு பயின்று வராத தொடரை தேர்ந்து செய்யன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ மீதி எல்லாமே வரும் தானே. அப்போ இதுல ஒரு பிளஸ் என்னன்னா, நெகட்டிவ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கி 3மே கரெக்டா இருக்கும், 1 மட்டும் நெகட்டிவ்ல இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டனாலே போதும். சரிங்களா? இதுல நிறைய வேர்டு வருது. ஆனா இதுல மட்டும் 2 வேர்டு தான் வருது. சோ ஓம உறுப்பு சென்டர்ல வரணும். அது வரவே இல்லை. அப்ப வராத தொடர் இதானே. சோ அப்படி நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். சோ நிறைய கொஸ்டின்ல இப்படிதான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். தவறானதுதான் இங்க எடுத்திருக்காங்க. தவறான வினை மரபு. ஏன்னா நமக்கு இந்த வினை மரபு 25 சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. மரபு இலக்கணமே வந்திருக்கு நமக்கு உள்ள. அதுல வினைமரபு, ஒளிமரபு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பறவைகளுக்கு தனியா, விலங்குகளுக்கு தனியா, அப்படி நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? தண்ணீர் குடித்தான், இது கரெக்ட் தான். உமி கருக்கினான் கரெக்ட் தான். முறுக்கு தின்றான் கரெக்ட் தான். பால் குடித்தான் கிடையாது, பருகினான் வரணும். சரியா? இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் சந்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து செய்ய. இதுவுமே நமக்கு பழைய சிலபஸ்லயும் இருக்கு, 2025 சிலபஸ்லயும் இருக்குதான். சரிங்களா? இதுல உணவு, உடை, அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தது முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ உணவு, உடைக்கு கமா கொடுத்திருக்காங்க. அந்த தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டான நிறுத்த சந்திப்பிலே தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஈக்கு இஞ்சி அந்த இதை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டு டிரான்ஸ்லேஷன் தமிழ் வேர்டு ரைட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். இதுவுமே 2025 குரூப் 4 சிலபஸ்ல கவர் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் ரிலேட்டடா வரும்.
இருந்தாலும் நீங்க இது வேர்ச்சொல்லிலே நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா? தன்மை அப்படின்னா, தன் அப்படிங்கிறது தான் குளிர்ச்சி. தன்மை தன் தான் வேர்ச்சொல். தன் அப்படின்னாக்கி அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, குளிர்ச்சி அப்படிங்கிறது தான். ஸோ முதல் வேர்டே உங்களுக்கு எப்படின்னு வச்சிருக்காங்க பாருங்க. தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு தான் தன்னுன்னு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஆப்ஷன நீங்க நாளைக்கு நீங்க நல்லா பார்க்கணும். ஸோ தன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? தன்மை அப்படின்னாக்கி தான் குளிர்ச்சி. அப்ப தன் அப்படின்னாக்கி பொருள் என்ன? அது என்னத்த குறிக்கும் அப்படின்னா, குளிர்ச்சிய தான் குறிக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து படிச்சு வச்சிருந்தீங்கன்னா போட்டுறலாம். நெக்ஸ்ட் கொக்கக்கு கும்பம் வருவது மத்ததன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படிங்கிறத ஒரு குறட்பாவே குடுத்துட்டாங்க ஒரே வரியில. அந்த குறட்பாவுல உள்ள அணி என்னன்னு கேக்குறாங்க. சோ ஓமை அணி. இதுல வந்து கொஷினை வச்சு திருக்குறளை வச்சு எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத போன EO3ல வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பத்தின கண்டென்ட் அதுக்குன்னு ஒரு தனியாவே எடுத்து போட்டிருந்தேன். என்ன போய் பாருங்க. ஃபுல் கொஸ்டினையும் கொடுத்துருக்கேன். அதுக்கான தனி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு சார்ட்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க. சோ திருக்குறள் சார்ந்து இதுல அணி கேட்டிருக்காங்க. என்ன அணி? ஓமை அணி. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா சேசா சேசி வரிசையில வந்து அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. சா அப்ப சா வரிசையில வந்து வந்துட்டு முதல்ல. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க உள்ள போகையுமே நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன வரிசையில வந்து கொடுத்துருக்காங்கன்னு. அது கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திருக்குறளை தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறள்ல வந்து பெரியாரை திணைக்கூடல் கீழே தான் வரும் சரிங்களா? இதுல இதே மாதிரி கொஸ்டின் EO3லயும் கொடுத்திருந்தாங்க சரிங்களா? EO3லயும் கொடுத்திருக்காங்க. இப்போ EO4லயும் கொடுத்திருக்காங்க. இது 2019 நடந்தது. ஆனா இது வந்து எல்லா சிலபஸ்லயும் இருக்கு. 2025 சிலபஸ்லயும் இருக்கு சரிங்களா? சோ நீங்க இப்போ இந்த கொஸ்டின்குள்ள போகலாம். அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரே பேணி தமரா குழல். சோ இது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருப்பாங்க. மாற்று கருத்து இல்லை. ஒரு வேலை நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே தமிழ்நாட்டுல தானே படிச்சிருப்பாங்க 6th to 12th வரைக்கும் தமிழ். சோ கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியும். பெரியாரை திணைக்கூடல் இல்லாத எந்த ஒரு டாபிக்மே ஸ்கூல் புக்ல இருக்காது. மனப்பாடம் பண்ணியாவது படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கலைச்செல்வி கட்டுரை எழுதலர். இதுவுமே அப்படியே கொஸ்டின் மாறாம எடுத்து கொடுத்துருக்காங்க. எழுதிலல் அப்படின்னு வரும்போதே அது எதிர்மறையில தான். அவ எழுதாம இருக்க மாட்டா அப்படிங்கறது தான் கொடுத்துருக்காங்க. எதிர்மறை தொடர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே திருக்குறள் தான். அதுல ஓமையணி எடுத்திருக்காங்க. இதுல எடுத்துக்காட்டு ஓமையணி கொடுத்திருக்காங்க. அணி ரிலேட்டடா தான் இந்த EO4ல கேட்டிருக்காங்க. என்ன அணி? முதலில்லாருக்கு ஊதியமில்லை முதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு ஓமையணியை கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகையை கேட்டிருக்காங்க. சோ ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு தான் அதுல தொடை வகையை கேட்க முடியும். அளவில் சரியும் முழமணியா எல்லாருக்குமே தெரியும். முதல் வந்தா மோனைத்தொடை, இரண்டாவது வந்தா எதுகை தொடை. இதை பார்த்தோன்னே 2வது எழுத்துல தான் பாடுபட்டிருக்காங்க. சோ இது எதுகை தொடை தான் அப்படிங்கிறத ஈஸியா போட்டுடலாம். அடுத்து இதே மாதிரிதான். ஆனா அவங்க வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வர தருப்பது அதாவது எல்லா சீர்கள்லையும் இப்போ ஒரு சீர் 2 சீர் 3 சீர்னு 4 சீர்னு இருக்கு. இப்போ முதல் சீர்ல முதல் எழுத்து முதல் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. 2வது சீர்லயும் முதல் எழுத்து, 3வது சீர்லயும் முதல் எழுத்து, 4வது சீர்லயும் முதல் எழுத்து. எழுத்து மட்டும் ஒன்றி வரது முற்றுமுனை. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இவர் தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு புதுசா சிலபஸ்ல 2025ல நிறைய பேர் தூக்குனாலும் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஔவையார் தான். சோ ஔவையார் சார்ந்த ரிலேட்டடா 16வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 17வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்னொன்னு 47வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு முக்கியமானவர்னு பாத்துக்கோங்க. இங்க வந்து பாடல் வரியை பத்தி கேட்டிருக்காங்களா? ஆனா அங்க வந்து ஒரு பொறுத்துக்கையில அவரை பத்தி கேட்டிருப்பாங்க சரிங்களா? சோ அந்த கொஸ்டின் வரும்போது நான் சொல்றேன். இதுல வந்து திருக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஔவையார். அதே மாதிரி எறும்பும் தன் கையால் என்சான் உடையதே அப்படிங்கிறது ஔவையாரோட தான். இதுல EO3லயும் இவங்களை பத்தி பாடல் வரி கொடுத்திருந்தாங்க சரிங்களா? சோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டினுமே பாடல் வரி ரிலேட்டடா உள்ளதுதான் சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நூல் நூலாசிரியரை வந்து நீங்க பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு இதுல வந்து 2025 சிலபஸ்ல வீரமா முனிவர் வந்து கவர் ஆகுறாரு சரிங்களா? சோ ரொம்ப முக்கியமானவர். இவரை நீங்க பாத்துக்கோங்க. தொன்னில் விளக்கம் அப்படிங்கிற நூல் எழுதினவர் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளாரோடது. நலவெண்பா அப்படிங்கிறது புகழேந்தி புலவரோடது. திருக்கோவையார் அப்படிங்கிறது மாணிக்க வாசகரோடையது. நெக்ஸ்ட்ங்களா நாருவ அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தன் அப்படிங்கிறதுக்கு தன்மை அப்படிங்கிற குளிர்ச்சி அப்படிங்கிறதுதான் பொருள். அதுவும் சொல்லும் பொருள் ரிலேட்டடா தான் கேட்டிருந்தாங்க. இப்ப இதுவும் சொல்லும் பொருள் ரிலேட்டடா தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி சொல்லும் பொருளும் வந்து போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதை ஆப்ஷன் கூட மாறாம ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் உங்களுக்கு வரும்போது காட்டுறேன். புலநலுக்கற்ற அந்த நாளன் என்று புகழப்படும் கபிலர் யாருன்னா அதுவும் கபிலர். அவர் எந்த காலம் அப்படின்னா சங்க கால புலவரை சார்ந்தவர் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நல்லிகை கடாம்புனை நன்னன் வெறுப்பில் வெல்புகள் அனைத்து மேம்பட தக்கோன் என்ற வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மலைபடுகடாம். மலைபடுகடாம் ஆசிரியர் வந்து பெருங்கௌசிகனார். அடிக்கடி சொல்லியிருக்கேன். மலைபடுகடாம் போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் கேட்டிருந்தாங்க. ஸோ பாடல் வரிகள் ரிலேட்டடா மலைபடுகடாமும் கேட்கிறாங்க. கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. அப்ப இவங்க தொடர்பு இல்லாதது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க 3மே அவங்கள தொடர்பு உள்ளது தானே. சோ அப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல வந்து பிளஸ் தான் இருக்கு.
சரிங்களா? ஆனா, நீங்க இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது சீத்தலை சாத்தனார் பத்தி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இத வந்து நீங்க பார்க்கும்போது கூலவாணிகம் சேர்ந்தது. அது யார் வாசிக்கும்போது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே படிச்சிடலாம். ஒருத்தருக்கலாம் ஃபுல் பேரா படிக்கணும்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம். அவங்க சொல்லும்போதே நீங்க மைண்ட்ல ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் நேம சொல்லுவாங்க. கூலவாணிகம் அப்படின்னாக்கி அவர் வந்து தானியம் வியாபாரம் செஞ்சிருப்பாங்க. மதுரையில ஒரு வீதி வீதின்னு தான் சொல்லுவாங்க. கூல வீதி, காவற்படை தெரு இந்த மாரி நெறைய இருக்கும். ஸோ வீதிகள்லயே நெறைய உண்டு. ஸோ அதுல வந்து இது மதுரையில தான் வளர்ந்திருப்பாங்க. கூல வணிகம் தான் செஞ்சிருப்பாங்க. சீத்திரை சாத்தனாரும், இளங்கோவடிகளும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க. உற்ற நண்பர்கள் தான். கரெக்ட் தான். ஸோ இது லாஜிக்கா தெரிஞ்சிருந்தாலே அவர் முதற்சங்க புலவர்ல எப்படி வருவாரு? ஸோ இது வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் நாடகமேற்றும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னைக்கு மாதவி. மேல கேட்டிருக்காங்க சீத்திரை சாத்தனாரை பத்தி, கீழே கேட்டிருக்காங்க அதுல வந்து மாதவியை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே காப்பியம் சார்ந்துதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சைவ திருமுறைகள் 12ல் திருநாவுக்கரசர் பாடியது. ஃபர்ஸ்ட் திருஞான சம்பந்தர் தானே. அப்ப 1, 2, 3. அப்புறம் திருநாவுக்கரசர் பாடியது 4, 5, 6. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி நிதி திரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை யுடை நந்தி. இத்தொடரில் நந்தி என்னும் சொல்லில் குறிப்பிடும் சான்றோர் யாருன்னா நந்திவர்மனை தான் குறிக்கும். வேற யாரு? நந்திவர்மனை தான் குறிக்கும். சரிங்களா? மன்னனை பத்தி தான் சொல்லும். சொல்லும் பொருளும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பொறுத்துக்க ஆப்ஷன் மாறாம அப்படியே. அடவி அப்படின்னாக்கி காடு, வனப்பு அப்படின்னா அழகு, பிடி அப்படின்னா பெண் யானை, வீறு கொண்டுன்னா வலிமை கொண்டு வலிமை. அப்புறம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்ப தவறானது என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ நிறைய கண்டென்ட் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க உள்ள போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த தவறான சொல்லை கண்டறியும்பாங்களா, அது வந்து ஒரு கண்டென்ட். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல வந்து பிளஸ் மைனஸ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கணும். சோ அதை எல்லாமே நீங்க தெரிஞ்சிருந்தாதான் தவறானது சுட்டும் போது கரெக்டா இதுதான் கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். இப்ப 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் தவறு. அது நம்மளுக்கு அந்த இதுலதான் வந்து வாழ்த்து பாடலே வச்சிருப்பாங்க. காப்பி இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம். கரெக்ட் தான், அது ஒரு காப்பியம் தான். மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது. சோ அதனாலதான் அந்த மொழியில உள்ள முதல் பாட்டே நம்மளுக்கு வாழ்த்தா வச்சிருக்காங்க. இயற்கையின் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். பிரசம் அப்படின்னாக்கி தேனு, வரன் அப்படின்னாக்கி வறுமையில தான் வச்சிருப்பாங்க. மதுரை அப்படின்னாக்கி பெருமிதம், கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம். இந்த கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம் ஏற்கனவே வாட்டி சாட்டிலே கேட்டிருக்காங்க. எல்லாமே கேட்டதுதான். இதை நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா இப்போ சொல்லும் பொருள் கேட்கும்போது 4 ஆப்ஷன் வச்சு கேட்பாங்க. கொழுஞ்சோறுங்கிறதுக்கு பொருள் வந்து ஆப்ஷன்ல வாட்டி சாட்டிலே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சித்தர் பாடல்கள் என்றோட நமக்கு நினைவுக்கு வருவது வந்து சமகுண சித்தர்கள் அப்படின்னாக்கி அவங்களோட பேர் என்ன அப்படின்னாக்கி ஃபர்ஸ்ட் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனதுல வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற போது நமக்கு கிடைக்காதது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தியானமா இருந்து பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் சித்தர்கள் எல்லா மனமும் வந்து அற்று மக்களுக்காக வந்து தேவையான அனைத்து இதையும் கடவுள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்களோட எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கும்னா சமூகம் உணர்வாதான் இருக்கும். எல்லா மக்களுக்கும் எல்லாம் வேணும் அப்படின்னு தான் வேண்டுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் குறிக்கப்படுவது வந்து ஆலமரத்தை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இது 2019 குரூப் 4ல இது ஈவ 4லயே கேட்டிருக்காங்க. நூலாசிரியர் பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பாரதிதாசனை பத்தி கேட்டிருக்காங்களா? இதுல வந்து பாரதியார் வராரு, பாரதிதாசன் வராரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வராரு, நாமக்கல் கவிஞர் வீராமலிங்கனார். இந்த 4 பேருமே நமக்கு 2025 குரூப் 4 சிலபஸ்ல இருக்கிறாங்க. 2025 நியூ சிலபஸ் மாத்தினாங்கல்ல, சோ அதுல இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து பாரதிதாசன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அழகின் சிரிப்பு பாரதிதாசனோடது. அந்த நூல் எழுதினவங்க. இப்போ 100வது கொஸ்டின் பெரியாரை வந்து புகழ்ந்திருப்பாரு. சோ அந்த வரிகளையும் அவர் வந்து கூற்றா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அழகின் சிறப்பு பாரதிதாசனோடது, தெய்வ திருமல நாமக்கல் கவிஞரோடது, பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோடது, கண்ணன் பாட்டு பாரதியாரோடது. சோ பாரதிதாசன் பத்தின நூல்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றிய நூல்கள். இப்போ அடுத்து பாரதியார் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து 2025 சிலபஸ்ல வந்து பாரதியார் வந்து ஜிகேக்கு போயிருக்காரு. சரிங்களா? ஜிகேல இருக்காங்க. அதனால முதல் 100 கொஸ்டின்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அடுத்த 100 ஜிகே கொஸ்டின்ல இருக்கும். மேபி வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எடுத்திருக்காங்க. நீங்க வச்சுக்கோங்க. சோ பாரதியார் ரொம்ப முக்கியமானவர். நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? பாரதியார் இயற்றிய நானார்தம் என்னும் நூல் வந்து அது ஒரு உரைநடை இலக்கியம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞானரதம்ங்கிறது உரைநடை நூல் அடிக்கடி கேட்பாங்க. அப்ப ஞானரதம்ங்கிறது யாரோட நூல்னா பாரதியாரோடது. அது என்ன வகையை சேர்ந்ததுன்னா உரைநடை.
கவிதையா, இலக்கியமா, நாடகமா, சமய இலக்கியமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, சுரதாவ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சுரதாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் இத நீங்க அடிக்க முடியும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஓமைக்கேணி சுரதாவின் இயற்பெயர் என்னன்னா, ராசகோபாலன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆமா, ராசகோபாலன் தான். இவர் பழையனூர்ல தான் பிறந்தாங்க. தேன்மலை அப்படிங்கிற கவிதை நூலுக்கு தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது 4வது ஆப்ஷன் கரெக்ட் தான். சோ ஆப்ஷன் 3 மட்டும் வரல. 1, 2, 4 கூற்றுகள் சரியானது. சரிங்களா? அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு யாருடைய நூல் அப்படின்னு இருக்காங்க. இமயம் எங்கள் காலடியில் ஆலந்தூர் கோமகன் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து அவரோட கவிதை தொகுப்பு நூல். சரிங்களா? நெக்ஸ்ட் உயிரின் முயற்சியை வாழ்வின் வளர்ச்சி அப்படிங்கிறது பிச்சமூர்த்தியோடது. பிச்சமூர்த்தியும் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. பெரு வெற்றி அல்லவோ என முழக்கமிட்டாய் அறிஞர் அண்ணா யாருக்கு கருதுறது? தம்பிக்கு தான். நெக்ஸ்ட் தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல் அவைகளையே போற்று அப்படிங்கிறது வரதராசனோடது. இவங்கள நம்மளுக்கு பழைய சிலபஸ்ல கவர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்கள்னா யானை தான் அதிகமா சுத்துவாங்க. நீங்க பல்லவர் காலத்தை சேர்ந்த கட்டடத்துக்கு போய் பாருங்க, அதிகமா யானை தான் இருக்கும். மாமல்லபுரத்துல நீங்க பாத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அறத்தை தான் போதிக்கும். அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்னா இந்த காலத்துல ஏற்பட்டது. தற்கால இலக்கியம் பாரதிதாசனோடது. சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய ரிலேட்டடான இலக்கியம், காப்பிய இலக்கியம். குறுந்தகை அப்படின்னா சங்க காலத்துல ஏற்றப்பட்டது, சங்க இலக்கியம். இப்ப நம்மளுக்கு மொழி சார்ந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. மொழி சார்ந்து வரும்போது அந்த மொழி சார்ந்து வேற யாராவது கூட்டு இருந்தா அதையும் கேட்பாங்க. சரிங்களா? அதனால நீங்க பாத்துக்கோங்க. அப்படி கேட்கும்போது அதுவும் நீங்க மொழி சார்ந்த கொஸ்டினா தான் எடுத்துக்கணும். இப்போ திராவிட என்னும் சொல் உருவான விதத்தை கேட்டிருக்காங்க. தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட அப்படிங்கறது வந்திருக்கு. சோ அதுதான் கேட்டிருக்காங்க. என்றும் உலகென் தமிழ் என்று குறிப்பிட்டவர் கம்பர். இதுவும் வந்து நம்மளோட மொழி சார்ந்துதான். ஆனா யார் சொல்லியிருக்காங்கன்னா கம்பர். கம்பராமாயணம் எழுதுன கம்பரை பத்தி கொடுத்திருக்காங்க. எப்போதுமே எங்களோட தென் தமிழ் வந்து பழமையான தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டவர் யாருன்னா கம்பர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, முதலாக சதுரகராதி என்னும் மகர முதலையை வெளியிட்டவர். மேலையும் கேட்டிருந்தாங்க வீரமாமுனிவர், இங்கே வீரமாமுனிவரை பத்தி கேட்டிருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. இவங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நான் ஜிபோப்பை பத்தி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எப்ப பிறந்திருந்தாங்கன்னா கிபி 1820 ஏப்ரல் 24 பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. சோ அன்னைக்குதான் இவங்க பிறந்திருக்காங்க, ஜிபோப்பு. நெக்ஸ்ட் பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று உறுதியாக எடுத்துக்கூடியவர் வந்து பெரியார். இப்ப இங்க பெரியார் பத்தி கொஸ்டின் கொடுத்திருக்காங்களா? 44ல 100வது கொஸ்டினும் பெரியார் தான். ஆனா அது யார் கூறினாங்க? பாரதிதாசன் கூற்று. சரிங்களா? பெரியாரை பத்தி பாரதிதாசன் கூற்று. நெக்ஸ்ட் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் வந்து பட்டினம் அப்படின்னும் சிற்றூர்கள் வந்து பாக்கம் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. அடுத்து இது வந்து வணிகம் சார்ந்தது. சரிங்களா? அடுத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூட்டுக்குடி வரிகள் இடம்பெற்றுள்ளது புறப்பொருள் வெண்பா மாலை நூல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு ஔவையார் சார்ந்த கொஸ்டின் வந்து 16, 17 மிஸ்டர் 47 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவங்களை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி தெருவாருக்கும் உள்ளளிக்கலாகாரன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பத்தி கேட்டிருக்காங்க. அந்த கேணி எந்திரக்கிரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கதையில சொல்லியிருக்காங்க. தீம்புலி எந்திர பந்தல் வளர்த்த 10 அணுவை துளைத்தியல் கடலை போட்டு குறுக்க கழித்த குரல்னு திருக்குறளை பத்தி ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அவர் பத்தி கேட்டிருக்க 3மே எப்படி இருக்காங்கன்னா கூற்றுவத்தி தான் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல கேட்கும்போது அவர் வந்து ஔவையார் வந்து திருக்குறளை வந்து புகழ்ந்ததை கேட்டிருக்காங்க. மேல 2மே அவங்க கூடிய கூற்று. சரிங்களா? நெக்ஸ்ட் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாரு அப்படின்னா மூவலூர் ராமமிர்தம். இப்ப தொடர்ந்து 3 கொஸ்டின். அடுத்த குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற்ற காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னாக்கி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சோ இந்த இடத்துலயும் ஒரு ஔவையார் பெண்கள் சார்ந்த கொஸ்டின் வருது. 47, 48, 49 3மே பெண்கள் சார்ந்த கொஸ்டின் தான். இன்னும் கொஞ்சம் வரும். சரிங்களா? அடுத்து காமிக்கிறேன். தொடி இச்சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளையல். சோ கிட்டத்தட்ட ஒரு 3, 4 கொஸ்டின் கிட்ட சொல்லும் பொருளும் வச்சுட்டாங்க. சரிங்களா? முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறுதழுவுதல் தான் நடக்கும். தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல் அதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னாக்கி குறிஞ்சில நடக்கும். சரிங்களா? நெல்லறிதல் இது எல்லாமே மருதத்துல நடக்கும். மீன் பிடித்தல் நெய்தல் நிலத்துல நடக்கும். ஆசிரியர்பாவின் வகைகள் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது. அப்ப இது ஆசிரியர்பால இது இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ப அதெல்லாம் இருக்குதானே. அப்போ நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமதி மண்டில ஆசிரியப்பா. சோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான். ஒரு கொஸ்டினுக்கு வாட் இஸ் வாட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்காது. தவறானது என்னவது அந்த மாதிரி கொஸ்டின் 10, 20வது கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க பார்க்கும்போதுதான் தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்து வேலை வாங்கிட்டு. சரிங்களா? பிழையற்ற தொடரை எழுதுக அவன் கவிஞர் அல்லன். இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் தான். அப்படியே காப்பி பேஸ்ட் தான். நீங்க நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. அவன் கவிஞர் அல்லன். பின்வரும் தொடரை சரியான விடையினை எடுத்து எழுதுக. திணை வலு அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து சந்த பிழையற்ற தொடரை கண்டறிங்க. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து நம்மளோட மொழி சேர்ந்த கொஸ்டின்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சந்தி பிழையற்ற வாக்கியம், இதுல எக்கு வந்து நீங்க கரெக்டா போட்டிருக்கணும். பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் முடிச்சுட்டு என்னன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. இதுவும் மொழி சார்ந்த கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட 3வது கொஸ்டின் மொழி சார்ந்து கேட்கறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே ஒருமை பன்மை. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை என்று உயர்தனி செம்மொழியாய் உயர்நிக்க செய்துள்ளது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பார்க்கணும். ஏன்னா தமிழ்ங்கிறது ஒண்ணுதான் குறிக்கிருக்காங்க. அப்ப செய்துள்ளதுன்னு தான் வரணும். செய்துள்ளன அப்படிங்கிறது வராது. சரிங்களா. அப்போ 2 ஆப்ஷன் தள்ளிடலாமா. அதுக்கப்புறம் தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை என்று உயர்தனி செம்மொழிகளாய். அப்போ தமிழ்ங்கிறது ஒன்னதான் குறிக்கு. அப்போ ஒரு மொழியை தான் குறிக்கும். அது மொழிகள்னு வராது. அப்போ மொழியாய்ங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா. ஸோ ஒருமைப்பன்மை பிழையற்றை தொடர்பாக்கும் போது நல்லா வாசிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி தா அப்படின்னா அதுக்கு தாவுதல் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழி சார்ந்த கொஸ்டின் தான். கா அப்படின்னா தோலை, வே அப்படின்னா மறை வேதம், ஏ அப்படின்னா அம்பு. அடுத்து வந்து தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கை யாரை புகழ்ந்துள்ளார்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ திருவிக்கை நமக்கு கண்டென்ட்ல கவர் ஆகுறாரு, நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 2025 சிலபஸ்ல அதெல்லாம் கவர் ஆகுது. இப்போ வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். வேர்ச்சொல் வினை மற்றும் வினையாளரின் பெயர்கள். இப்போ வந்து வேர்ச்சொல் கல் கற்றான் அப்படிங்கிறதுக்கு வந்து வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி கல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். 2வது ஆப்ஷன் பெற்றான் பெரு, அடக்கினான் அடக்கு, கேட்டவன் கேள். ஸோ இது வேர்ச்சொல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோத்தல் வரும், கோவை வரும், கோப்பு வரும். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல போட்டிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் கூட மாறாம கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து ஆப்ஷன் மாறாம அப்படியே கேட்கிறாங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஆதிரையான் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது வந்து ஆதிரை, சித்திரையான், ஆதிரையான் இதெல்லாம் ஒரு காலத்தை தான் குறிக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தளிய என்பது எச்சொல் அளவடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது EO3ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து திருக்குறள் சார்ந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல வந்து இதுக்கான பொருளும் நான் கொடுத்துருக்கேன், இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கேன். இது வந்து அறிவுடைமையில வர்ற கொஸ்டின் தான். உங்களுக்கு அந்த கொஸ்டின் அப்படியே நான் திருக்குறள்லையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா. நீங்க 2 திருக்குறள்ல வரும், எந்த திருக்குறள்லாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா அமைக்க. மங்கமாலையின் பெயர் மங்களாத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஸோ விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. வேண்டாம், விடைக்கேற்ற வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து மங்கம்மாள் வராங்களா. ஸோ மேலேயும் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கீழேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ விடைக்கேற்ற வினா அமைக்கும் போது நம்ம யாராவது ஒருத்தரை பத்தி கேட்காம இருக்கோமா. ஸோ அவங்களும் சிலபஸ்ல கவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 100 கொஸ்டின் எடுப்பாங்கல்ல, அதுல வந்து இவங்களை பத்தி இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ நல்லா பாத்துக்கோங்க. யார் எந்த கொஸ்டின்ல கேட்கலாம் அப்படின்னு அவங்களே ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு தான் கொஸ்டினே எடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இவங்க வந்து விடைக்கேற்ற வினா அமைப்புல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யாழினி திருக்குறள் கற்றால். இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. யாழினி திருக்குறள் கற்றால் அவ மட்டும் தானே கற்றாவா, தன்வினை தொடர் தான். கற்பித்தால் அப்படின்னா பிறவினை தொடர். யாழினியால் திருக்குறள் கற்கப்பட்டது. திருக்குறள் யாழினியால் எழுதப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கூட வேண்டாம். திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படி மாறும். சரிங்களா. யாழினி திருக்குறள் கற்றிலல் அப்படின்னா எதிர்வினைத்தொடர். ஓகே, அப்படி நீங்க வச்சுக்கணும். உரிய விடையை தேர்வு செய்க. தடக்கரி அப்படின்னா ஒரு பெரிய யானை. யானை பத்தியே ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா. அடுத்து உழுவை அப்படின்னாக்கி புலி, மடங்கள் அப்படின்னாக்கி சிங்கம், கேளல் அப்படின்னா பன்றி. 65வது கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா பகல்வெல்லும் கூகை ஏந்திருக்கு இகழ்வெல்லும் எந்த பொழுது. இதுல இகழ்வெல்லும் எந்திருக்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிறது தான் கரெக்டா வரும். சரிங்களா. திருக்குறள் சார்ந்த கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட எத்தனாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து திருக்குறளில் உடைமை என்னும் பொருள் தரும் எழுதாத அதிகாரம் என்னன்னா ஒடுக்கமுடைமைன்னு கேட்டிருக்காங்க. அன்புடைமை, ஆழ்வினை உடைமை, ஒழுக்கமுடைமை வரும். ஒடுக்கமுடைமைன்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. தாளாற்றி தந்தெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. இதுல வேளாண்மை என்பதன் பொருள் என்னன்னா உதவி செய்தல். இதுவுமே EO4ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா. சாரி, EO4லையும் கேட்டிருக்காங்க, EO3லையும் கேட்டிருக்காங்க. 2019ல கேட்ட கொஸ்டின் தான். இதுவுமே நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது. திருக்குறள் நல்லா பாத்துக்கோங்க. அன்புள்ள இனினாம் ஒரு ஐவர்கள் உளரானோம். யார் யாரிடம் கூறியதுன்னா ராமன் குகனிடம் கூறியது. சரிங்களா. இந்த கொஸ்டின் ராமன் குகனிடம் கூறியது. இதுல கம்பராமாயணம் சார்ந்தே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. கம்பராமாயணம் சார்ந்து மேலே 2-3 கொஸ்டின் கம்பரை பத்தி கேட்டிருந்தாங்க, கூற்று கேட்டிருந்தாங்க, பாடல்கள்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ அடுத்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துன்பம் உண்டாகி அதை அடுத்து இன்பம் தோன்றுவது இயற்கை. இதோட பொருள் வரும் அமைந்த நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் கம்பராமாயணம். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குறுந்தொகை சார்ந்து. சரிங்களா. கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தைய நிலைக்கும் நாடனோட நட்பை பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் வந்து மொத்தம் எத்தனைன்னா 65.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த இதொழில் ஆரணியம் அப்படிங்கிறது என்ன சிவன். இதே மாதிரி இது ஈவோ 4ல கேட்டிருக்காங்களா, ஈவோ 3ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மதோன்மத்தர்னு குறிக்கப்படுவது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் சிவனை தான் குறிக்கும். சரிங்களா. ஈவோ 3 ஈவோ 4 குரூப் 4 ரிலேட்டடா வரும்போது சைவம், வைணவம், கிறிஸ்தவம், இஸ்லாம் சார்ந்த கொஸ்டின் எல்லா நூலுக்குமே பார்த்துக்கணும். முக்கியமா நீங்க சைவம் சார்ந்து நிறைய பார்த்துக்கணும். ஸோ அதுல தான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவரை பத்தி அதிகமா கேட்பாங்க. அடுத்து குரூப் 4ல வந்து பெரிய புராணம் வந்து அதிகமா கேட்டுட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரிய புராணம் என்னன்னு சொல்லுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன கேட்டிருக்காங்க. இது அப்படியே 2019 குரூப் 4லயும் அப்படியே கவர் ஆச்சு. சரிங்களா. நீங்க போய் பாருங்க. இது விவோ 4ல கேட்ட கொஸ்டின். பெரிய புராணம் என்ன இருக்கு, சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரத்திற்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வையகம் எல்லாம் என்று எழுதுமே மெய்யல்லை வேல் மாறன் களிறு. இதுவும் முத்தொள்ளாயிரம் சார்ந்த கொஸ்டின் தான். மேலையும் முத்தொள்ளாயிரம் தான், கீழையும் முத்தொள்ளாயிரம் தான். மேல ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க, கீழே பாடல் வரியை கொடுத்துட்டு இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பிள்ளைத்தமிழ் இலக்கணம் தான். பிள்ளைத்தமிழ்ங்கிறது 96 வகை சிற்று இலக்கியங்கள்ல ஒன்று தான். அந்த பிள்ளைத்தமிழ்ல செங்கீரை பருவம் எத்தனா பருவம்னா 2. ஃபர்ஸ்ட் வந்து காப்பு, 2வது செங்கீரை, அடுத்து தாழ், சப்பானி, முத்தம், அம்பளி, வரிகை, அதுக்கப்புறம் சிற்றில் சிறுபடை திருத்தேர் ஆண்கள் வருது, கலங்க மாணிமுசல் பெண்கள் வருது. நெக்ஸ்ட் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்கொன்று நின்றலில் பகவரின் நின்றொரு 100 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். நான் சொல்லியிருக்கேன், திருவாசகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இந்த கொஸ்டின் பாடல் வரையும் கேட்கறாங்க. சரிங்களா. சைவம் சார்ந்து அதிகமா இப்ப வந்து நம்ம ஆழ்வார்கள் சார்ந்து கேட்டாங்க. வைணவம் குலசேகர ஆழ்வார் பாடியது வந்து முதல் ஆயிரம். சரிங்களா. அடுத்து 4000 தீப பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக வைக்கப்பட்டுள்ளது ஆண்டாள் அருளியது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றில் நாமக்கல் கவிஞர் கவிதை தொகுப்புகள் மட்டும் நம்ம தேர்வு செய்யணும். ஏற்கனவே நாமக்கல் கவிஞர் மேலேயும் வந்தாரு. சரிங்களா. பொறுத்துகையில கேட்டிருந்தாங்க. சோ இதுல வந்து அவரோட கவிதை தொகுப்புகளை பத்தி கேட்டிருக்காங்க. சோ நம்ம இவர் கவர் ஆகுறது திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர், இதெல்லாம் அவரோடது மலர் மலர்னு வரணும். சரிங்களா. நெக்ஸ்ட் உரைநடையின் சிக்கனம் தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் வந்து சுரதா. சுரதாவை பத்தி கிட்டத்தட்ட 3வது கொஸ்டின் நினைக்கிறேன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர்களிடம் செவாலியர் விருது பெற்றவர் யாரு அப்படின்னு வாணிதாசன். சரிங்களா. இவரும் வாணிதாசனும் இதுக்கு அடிக்கடி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி. ஸோ வானம்பாடி இயக்கத்து தலைவர்கள் தெரிஞ்சாதான் இதுல ஒருத்தர் வர முடியும். நெக்ஸ்ட் சாலை இளைஞர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய பெற்றவர்கள் புரட்சி முழக்கம். இது வந்து இவரை வந்து 2021க்கு முன்னாடி உள்ள சிறப்புகள் எல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ 2025 சிலபஸை சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடுது. ஆனா இவரை பத்தி இதுக்கு வந்து கொஸ்டின் கொடுக்கும்போது இவரை பத்தி கொடுத்துருந்தாங்க. அப்ப வந்து போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் விருது வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து பாரதிதாசன் விருது இல்ல, தமிழக அரசு விருது தான் வாங்கியிருப்பாரு. நிறைய வாங்கியிருக்காரு. நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படும் நூல் வந்து இசை இலக்கண நூல். அடுத்து வள்ளிமார் கலைஞர் இயற்றி நாடகவியல் என்னும் எந்த நடையில் எழுதப்பட்டது அப்படின்னா செய்யுள் எழுதும். இப்போ நாடகவியல் அப்படிங்கிற நூலு பரதிமார் கலைஞரோடது. அது வந்து செய்யுள் வடிவில் எழுதியிருப்பாரு. சரிங்களா. அடுத்து ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்துக. வெளிப்புங்கிறதுக்கு சிவசங்கரி, கரைமுறவுகள் வண்ண நிலவன், ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன், மறுமணம் விந்தகன். இந்த விந்தையில மறுமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வந்து வால்டஸ்னி. அப்புறம் கருத்து இல்லாத வால்பேப்பர்ல இருக்கும். ஆசிரியருடன் நூலை பொறுத்துக. சுவாமி விபுலானந்தர் வந்து மதங்க சூழாமணி ஆசிரியர் விபுலானந்தர். மறைமலடிகளார் அப்படின்னாக்கி வந்து சாகுந்தலம். கமல் சம்பந்த முதலியார் அப்படிங்கிறதுக்கு நாடகத்தமிழ். இப்பதான் பார்த்தோம். காசி விஸ்வநாத தம்பாச்சாரி விளக்கம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உரைநடையோட காலம் வந்து 20ஆம் நூற்றாண்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின்ல கூட கேட்டிருக்காங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேப்ப மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருப்பாங்க. 16 செவியல் தன்மைகளை கொண்டது வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பாவனார் சொல்லியிருப்பாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நான் போட்டிருக்கேன். பாவனார் பத்தினது. இது வந்து நம்மளுக்கு வந்து சமச்சீர் புக்ல வந்து கவர் ஆகும். சரிங்களா. இந்த 16 செவியல் தன்மைகளை கொண்டது, அந்த 16 என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம புக்ல இருக்கு, சமச்சீர் புக்ல. வேறுபட்ட இணை எழுதுக. இதுல வந்து முசிறிங்கிறது பேர் யாரு கரெக்ட், கொர்க்கை தாமிரபரணி யாரு, காவிரி போட்டுன்னு வெனிசு அப்படிங்கிறது மார்க்கோ போலோ ஒரு பேர்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஞானப்பச்சிலை என்ற வள்ளலார் போட்டும் நூல் அப்படின்னாக்கி தூதுவளையை தான் கொடுப்பாங்க. சரிங்களா. தூதுவளை வந்து ஞானப்பச்சிலைன்னு யார் சொன்னாங்க அப்படின்னா வள்ளலார். இளைஞர்களை தமிழகத்தின் எழுந்த நிலையை ஓருங்கள் என அறைகூறல் விடுத்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். இவரும் நமக்கு சிலபஸ்ல கவராரு, மேலே கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா. நெக்ஸ்ட் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல் எழுதியவர் ராமலிங்க அடிகளார். இதுலயுமே ஆக்ஷன்ல வராங்க பாருங்க. வீரமாமுனிவர் வராங்க, திருமூலர் வருவாங்க, கிருஷ்ணர். சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே குழப்பத்துவம். கொஸ்டின் நீங்க ஆசிரியர் பேரு பித்த நூல் பேர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எடுத்துடலாம். இது வந்து நல்லா படிச்சவங்க வந்து கண்டிப்பா இதை போட்டுருவாங்க. ஜீவகாருண்யம் வள்ளலார், மனுமறை கண்ட வாசகம் இதெல்லாம் வள்ளலாரோடது, ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் அவரை பத்தி தான் கேட்டிருக்காங்க வள்ளலாறு. மேலேயும் வந்து வள்ளலார் பத்தி தான் கேட்டிருக்காங்க. இது வந்து உணவை மருந்து அந்த டாபிக்ல 4 பேச்சிலே வரும். ஸோ அது இது வந்து நார்மலா ஒரு டாபிக் பத்தி தான். அடுத்து அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி வந்து 1946ல வந்து மும்பைல வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து நிலமட
நடந்தை தன் மக்களுக்கு லாபம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவார். உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்பது அன்பு ஆணையிடுகள் அப்படின்னு சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன், நான் பாரதியாரை பத்தி மேல, பாரதிதாசன் பத்தி மேலையும் கேட்டிருந்தாங்க, பெரியாரை பத்தியும் மேல கேட்டிருந்தாங்க, கீழையும் கேட்டிருக்காங்க பாருங்க. தொண்டு செய்து பழுத்த படம் துய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க. யாரை நினைச்சு பாடியிருப்பாருன்னா பெரியாரை நினைச்சு பாடியிருப்பாங்க. சோ யார் யாரை பாடியது? பாரதிதாசன் பெரியாரை பாடியது. ஓகேவா? பாரதிதாசன் பெரியாரை பாடியது. ஸோ உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் கண்டென்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு ஃபுல் கண்டென்ட் வீடியோ எப்படி கேட்டிருக்காங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நியூ சிலபஸ் பற்றின கண்டென்ட் வந்து நம்ம பழைய புக்லேயும் இருக்குது, பழைய கொஸ்டின்லேயும் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் லைக் பண்ணலாமே. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து போடுறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். வேற என்ன, நல்லா தொடர்ந்து வாருங்க, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணலாமே, அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். வேற இதுல இருந்து சொல்ல என்னன்னா, நிறைய கொஸ்டின் நான் இதை பத்தி போட்டிருக்கேன், இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஏன் இதை நான் கொஸ்டின் போட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, புரிதல் இல்லாமலே படிச்சுட்டு இருக்காங்க. புரிதல் மீன்ஸ் சிலபஸ் இருக்கணும், அந்த சிலபஸ் பத்தின கண்டென்ட் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கிறது தெரியணும். ஏன்னா சிலபஸ் வெளியிடுறாங்கல்ல, அதுல இருந்து தானே கொஸ்டின் கேட்டிருக்கணும். ஸோ அது கேட்டிருக்காங்கிறத நீங்க செக் பண்ணணும். அது கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து கவர் ஆகிற சிலபஸ்லாம் கவர் ஆகிற புக்கை வந்து நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க புக்கை பார்க்கணுமே தவிர, முன்னாடியே நீங்க புக்கை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா காலம்புற படிச்சுட்டே தான் இருக்க முடியும். அதை கவர் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி மைண்ட்ல ஏற்றுறதுக்குள்ள நம்மளுக்கு 6 மாசம்லாம் பத்தாது. ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் புக்கை வந்து நம்ம ஒரே 6 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள படிச்சு முடிச்சு 3 மாசத்துக்குள்ள படிச்சு முடிச்சு 2 மாசத்துக்குள்ள ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு அதுக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வேலைங்கிறது வந்து நம்ம கையில இருக்கும். இல்ல ஒரு கொஸ்டின் பின்ன போயிடுச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் கஷ்டமாயி போயிடும். அப்படிங்கிறப்போ நீங்க இதை வந்து நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு தான் படிக்கணும். சரிங்களா? அப்போ அதுக்கான தெளிவான சோர்ஸ் என்ன, தெளிவான நம்மளுக்கு சொல்லி தரதுக்கான ஆள் யாரு, கண்டிப்பா இவங்க சொல்லி தரது தான் வருமா அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் பார்க்கணும். இப்போ நீங்க உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரது. அட்ட படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் மேட்டர் கிடையாது. அவங்க கேட்குற 200 கொஸ்டின் நம்ம கரெக்டாக அட்டன் பண்றோமா, அதுதான் மேட்ரு. ஸோ இந்த கொஸ்டின் 100மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாங்க, கண்டிப்பா வெற்றி அடையலாம். நான் நம்மளுக்கு இது பத்தின கொஸ்டின் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், கிளாஸ் கூட எடுத்திருக்கேன் நிறையா. அதெல்லாம் நம்மளோட சேனல்ல தான் இருக்கு. ஷார்ட்லயும் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. தேங்க்யூ, நன்றி.